Please subscribe Sadhguru Sai Creations. சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் எப்போ பாரு ஒன்றுக்கு வந்து உடம்புன்னு பிடிச்ச மாதிரி போகுது. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்க சொல்லுவாங்க உடம்புன்னு பிடிச்ச மாதிரி போகுது, நீர் கடுப்பு இருக்குது, நீர் சொலுக்கு இருக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதாவது யூரின் போகும்போது பயங்கர அர்ஜென்ட்டாக யூரின் வர மாதிரி இருக்கும். ஆனால் போயிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூரின் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஃபேஸில் இந்த அக்னே வெல்காரிஸ், அக்னே ரொசாசி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி போடும்போது நல்ல செட்டில் ஆகட்டையும் பார்க்க முடியும். ஆக்சுவலி என்னென்னா தலையில் இருந்தாலும் ஃபேஸில் இருந்தாலும் இன்டர்னலாகவும் இதை எடுத்துக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் அரைச்சி போடணும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் எப்போ பாரு ஒன்றுக்கு வந்து உடம்புன்னு பிடிச்ச மாதிரி போகுது. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்க சொல்லுவாங்க உடம்புன்னு பிடிச்ச மாதிரி போகுது, நீர் கடுப்பு இருக்குது, நீர் சொலுக்கு இருக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதாவது யூரின் போகும்போது பயங்கர அர்ஜென்ட்டாக யூரின் வர மாதிரி இருக்கும். ஆனால் போயிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூரின் உட்கார்ந்தோம் அப்படின்னா சொட்டு சொட்டாக வரும். அந்த சொட்டு வந்து பயங்கர வலியோடு வரும். இதை தான் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இப்படி இருக்குது அப்படின்னாலே பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒன்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா வந்து ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பயங்கர இடுப்புலேருந்து வலியோடு வருது, இப்படி திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல, அப்படி ஒரு வலி இருக்குன்னா யூரேட்ரிக் கால்குலை, அதாவது கிட்னிலேருந்து கல் வந்து இந்த கிட்னிலேருந்து ஒரு குழா மாதிரி வரும், வந்து ஒன்றுக்கு பை பிளாடரில் வந்து யூரின் கலெக்ட் ஆகி யுரேத்ரா வழியாக வெளியே வரும். அந்த குழா மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அதாவது யுரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கல் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இத்தனை ஒரு பெத்தாலஜி இருக்குது, இதில் எந்த பெத்தாலஜி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி எது இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். சரி, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக டாக்டர் கிட்ட போவாங்க. ஒரு இந்த புளிப்பு டானிக் மாதிரி கொடுப்பாங்க டாக்டர்ஸ், அதை வாங்கி குடிப்பாங்க. செட்டிலாகவும் திருப்பி வரும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி கிட்னியில் கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி யூரின் கம்ப்ளீட் ஒன்று பார்க்கணும். யூரினில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் செல்ஸு, எபிதீலியல் செல்ஸு, கேஸ்ட் இதெல்லாம் இருக்குது, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, கிட்னி கல் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணிக்கணும். இப்போ கிட்னி கல் இல்லை, கிட்னிஸ் வந்து சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் இருக்குன்னா சிம்பிள் ஹோம் ரெமெடி இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணி, காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஓகேங்களா. 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அதே மாதிரி யூரின் வரும்போது அடக்கி வைக்கக்கூடாது. ஓகேங்களா. ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. யூரின் வந்து டக்குன்னு போயிடுற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமன் கிராஸ் அப்படின்னது என்னென்னா எலுமிச்சம் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம் புல், போதை புல் அப்படின்லாம் கூட சில இடத்துல சொல்கிறது உண்டு. ஏன்னா அது புகையை வந்து சுவாசிக்கும் போது லைட்டாக வந்து கிடினஸ் வரும், அதனால் சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த லெமன் கிராஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து கடையில் விற்கிது, நாட்டு மருந்து கடையில் விற்கிது. ஸோ அந்த லெமன் கிராஸில் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அது என்ன பண்ணலன்னா, ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அந்த எலுமிச்சம் புல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு அந்த எலுமிச்சம் புல்லை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஏறக்குறைய ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆன பின்னாடி அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் தேன் போட்டு, அது கொதிக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. தேன் போட்டு அதை குடிக்கலாம். அதே மாதிரி இளநீ கொட்டா குடிக்கணும். அதாவது இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குனாலே 2-3 இளநீ குடிக்கணும். ஓகேங்களா. இது ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே செட்டில் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிட்னியில் கல் இருக்கலாம், இல்லைனா வந்து யூரேட்டரில் வந்து மாட்டியிருக்கலாம். நீங்கள் முடியும் அப்படின்னா முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு கிட்னியில் கல் இல்லைன்னா நீங்கள் இந்த லெமன் கிராஸ் ட்ரை பண்ணலாம். கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா அகைன் அது கல்லில் நிறைய கல் இருக்குங்க. அதாவது சிஸ்டைன் ஸ்டோன் இருக்குது, இண்டிகா ஸ்டோன் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சலைட் ஸ்டோன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கற்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன்ஸும் இருக்குது. பொதுவாக இந்த எலுமிச்சை புல்லை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த மென்ஸ்ட்ரல் கேம்ப்ஸ் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தூரம் போகும்போது, அதாவது மென்சஸ் போகும்போது பயங்கரமான வயிறு வலி வருது பார்த்திங்களா, அதுக்கும் இது பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கஷாயம் வச்சு தான் குடிக்கணும். அதாவது பெயின் இன்னைக்கு மென்சஸ் ஆகி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 3 நாளும் பெயின் இருக்குன்னா 3 நாளும் காலையில் வந்து இந்த
கஷாயத்தை குடிக்கும்போது அந்த பெயின் வந்து அலிவேட் ஆகுங்க. ரொம்ப பெயின் இருக்குது, இப்போ அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு இதெல்லாம் பயங்கரமாக பெயின் இருக்குது அப்படின்னா அந்த கஷாயத்தோட கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை பொடி இருக்கும். அந்த கல்யாண முருங்கை பொடி இல்லை கல்யாண முருங்கை இலையே இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே கல்யாண முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா இலையாக போட்டுக்கலாம். மரம் இல்லைங்க அப்படின்னா கல்யாண முருங்கை பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும். 1 டீஸ்பூன் பொடி இந்த கஷாயத்திலே போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். சரிங்களா? இது வந்து பாருங்கள் சவுத் சைடு இந்த கல்யாண முருங்கை அடையில் போடுவாங்க, வடையில் போடுவாங்க. இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னா இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் பெயின், ஃபஸ்ட்டு வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் பெயின் டிஸ்மெனோரியா இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கருப்பை கொழுப்பு கட்டி, கருப்பை தசைநார் கட்டி, கருப்பையினோட உள் செத வீக்கம், இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது இருந்து வர்றதும் உண்டு, எதுவுமே இல்லாமல் கருப்பையினோட உஷ்ணநிலை அளவுக்கு அதிகமாக ஆகிறதுனால வர்றதும் உண்டு. ஸோ எதனால் வருதுன்னு முடிஞ்சால் கண்டுபிடிச்சிட்டு வைத்தியம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு முடியலைங்க, நாங்கள் பெயின் நிறைய இருக்குது, நாங்கள் இமிடியேட்டாக செய்யணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்யாண முருங்கை மென்சஸ், அதாவது மென்சஸ் 1ஆம் தேதி வருது, 5ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதியிலேருந்து இந்த லெமன் கிராஸும் இந்த கல்யாண முருங்கையும் போட்டு அந்த கஷாயம் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரலாம். அப்போ வந்து பாருங்கள் வலி வரும், 100% வலி வருது அப்படின்னா 20% தான் வலி வரும், அது நல்ல செட்டில் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் இந்த லெமன் கிராஸில் இந்த வலிக்கு வேறு என்னென்னா கொய்யா தழை இருக்குது பார்த்தீங்களா, கொய்யா இலை, இந்த லெமன் கிராஸோட கூட 2 கொய்யா இலை போட்டு அதை கஷாயம் செஞ்சு குடிக்க சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் கேம்ப்க்கு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, யூரின் போகிற இடம்லாம் நமைக்குது, வெஜைனா எல்லாம் நமைக்குது அப்படின்னா ஸ்வீட்டை கம்மி பண்ணணும். கூட எக்ஸசிவ் பாடி ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரூரைட்டிஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசிவ் பாடி ஹீட்னால இன்ஃபெக்ஷன் ப்ரூரைட்டிஸ் அப்படின்னா ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்களா, ஸ்வீட்டை கம்மி பண்ணணும், சூடான வஸ்து கம்மி பண்ணிடணும், டயபெட்டிக்கான்னு பார்க்கணும். டயபெட்டிக்கும் இல்லை அப்படின்னா தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். இந்த லெமன் கிராஸ் கஷாயம் குடிக்கணும். கஷாயம் குடிக்கும்போது அதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இது இன்டர்னலாக மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னலாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இந்த தலையில் வந்து சின்ன 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 கொப்பளம் மாதிரி வந்துடுது பார்த்தீங்களா, அந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்க்கால்கள் வந்து சின்ன சின்ன கொப்பளம் வந்துடும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாடியில் மீசை இருக்கிறதுல அந்த குட்டி குட்டி கொப்பளம் வரும். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் கிராஸை தண்ணியில் ஊற வச்சு, கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குன்னா தலையில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி போட்டு அதை தலைக்கு பேக்காக அப்ளை பண்ணணும். தலைக்கு பேக்காக அப்ளை பண்ணும்போது அந்த குட்டி குட்டி கொப்பளம் மாதிரி ஃபாலிகுலைட்டிஸ், சின்ன சின்ன சீபம் முட்டை கட்டி மாதிரி எல்லாம் இருக்கிறது செட்டில் ஆகிறத பார்க்கலாம். ஃபேஸில் இந்த அக்னே வெல்காரிஸ், அக்னே ரொசாசி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி போடும்போது நல்ல செட்டில் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஆக்சுவலி என்னென்னா தலையில் இருந்தாலும் ஃபேஸில் இருந்தாலும் இன்டர்னலாகவும் இதை எடுத்துக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் அரைச்சி போடணும். சரிங்களா? முகத்துக்குன்னா மஞ்சளோட கொஞ்சம் சந்தனத்தோடவும் அரைச்சி போடலாம், பிளெயின் மஞ்சளோடவும் அரைச்சி போடலாம். தலைக்குன்னா மஞ்சள் போட முடியாது, வெறும்னே அதோட கூட கொஞ்சம் பால் போட்டு, ஒரு சிலருக்கு தயிர் போட்டு, தயிர் ஒத்துக்கோ. இப்போ நிறைய பேருக்கு தலைவலி வருது, அதனால தயிர் அவாய்ட் பண்ணிடுறோம் நாங்கள். தலைவலி வராதுன்னா தயிர் போட்டுக்கலாம். தலைவலி வரும்னா பச்சைப்பால் போட்டுக்கலாம். பச்சைப்பால் கூட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் இருக்குது. இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும். ஏன்னா லெமன் கிராஸ் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த எலுமிச்சை புல்லுக்கு இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு எந்தெந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள் நிறைய நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து யோகாசன பயிற்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம், உணவியல் மாற்றம் இதெல்லாம் டைரெக்டாக வந்துட்டுருக்க பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் ஆன்லைன் பேஷண்ட்ஸ்க்கும், அதாவது வெளியூரில் இருக்க மக்களும் எந்த விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு என்னென்ன பயிற்சி முறை எடுக்கணும், என்னென்ன மாதிரி யோகாசனாஸ் பழகணும் அப்படின்றது நாங்கள் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கவங்க அந்த மாதிரியும் கிளாஸில் சேர்ந்து பயன்பெறலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.